ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு விக்டரி எக்ஸாம்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஒரு ஷெடியூல் வந்து பார்க்க போகிறோம். என்ன ஷெடியூல் அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கக்கூடிய நம்மளுக்கு லிமிட்டட் டைமில் நம்மளால் டிஎன்பிசி போர்ஷன் ஃபுல்லாக அதாவது தமிழ் மேக்ஸ் ஜிஎஸ் கம்ப்ளீட் பண்ண முடியுமா, அப்போ இன்னும் எத்தனை நாட்கள் நம்மளுக்கு எக்ஸாம் இருக்குது, அந்த இருக்கக்கூடிய நாட்களை நம்மளால் எப்படி வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண முடியும். நான் இது வரைக்கும் கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன், நான் இது வரைக்கும் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணல, எந்த ஷெடியூல் ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல, இப்போ இருக்கக்கூடிய லிமிட்டட் டேஸ்க்குள்ளே என்னால் படிக்க முடியுமா, இப்போ இருந்து ஆரம்பித்தா நிறைய பேர் கேட்கக்கூடிய டவுட்ஸ் என்னன்னா, ஸோ இப்போலேருந்து நான் ஆரம்பிச்சேன்னா என்னால் வந்து போர்ஷன்ஸை எக்ஸாம்குள்ளே கம்ப்ளீட் பண்ண முடியுமா. ஸோ எனக்கு வந்து நீங்கள் ஒரு 100 days ஷெடியூல் சொல்லுங்கள், 150 days ஷெடியூல் சொல்லுங்கள், ஒரு 60 days ஷெடியூல் சொல்லுங்கள், அப்படிங்கிற மாதிரியான நிறைய பிளான்ஸை வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ லிமிட்டட் பீரியடுக்குள்ளே அந்த குறுகிய காலகட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சிலபஸ் தமிழாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், ஜிஎஸ்ஸாக இருக்கட்டும், அத்தனையுமே என்னால் படிக்க முடியுமா. அப்போது சிலபஸ் என்னால் கவர் பண்ணி என்னால் ஸ்கூல் புக் 6 to 10th கம்ப்ளீட் பண்ண முடியுமா, 6 to 12th என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் சிலபஸ் குரூப் 4 அண்ட் குரூப் 2க்கு ஃபுல் சிலபஸ் கவர் பண்ண முடியுமா, அதுக்கான ஷெடியூல். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃபுல் ஷெடியூல் கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பாதி தான் கொடுத்துருந்தோம். ஸோ பிப்ரவரிக்கும் உங்களுக்கு ஷெடியூல் இருக்குது, மார்ச் அப் டு உங்களுக்கு வந்து ஜூன் வரைக்குமே நான் வந்து ஷெடியூல் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ அந்த ஷெடியூலை தான் நம்ம இந்த வீடியோவில் ஸோ எப்படி ஷெடியூல் ரெடி பண்ணியிருக்கோம், எப்படி போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும், இப்போலேருந்து ஆரம்பித்தாலும் எப்படி நம்ம படிக்க முடியும், ஸோ அந்த ஒவ்வொரு நாட்களும் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இருக்கக்கூடிய டைம் டியூரேஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபிப்ல நம்மளுக்கு ஜூலை வரைக்கும் இருக்குது. ஜூலை 13 நம்மளுக்கு எக்ஸாம் ஆனாலும் அதில் வந்து 12 நாள் நீங்கள் கணக்கு எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ இங்கே ஃபிப் 19 அதாவது இது ஃபிப் 19 அப்படிங்கிறது பிப்ரவரி 10 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரம் மண்டே அதாவது நாளையிலேருந்து பிப்ரவரி 10 நீங்கள் படிக்க உட்காருங்க. பிப்ரவரி 10 உங்களுக்கு இதில் ஷெடியூல் இருக்குது. ஸோ பிப்ரவரி 10 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பிப்ரவரியில் உங்களுக்கு 19 days உங்களுக்கு டைம் கிடைக்கும். மார்ச்ல 31 days உங்களுக்கு சாலிடாக இருக்குது, ஏப்ரலில் 30 days இருக்குது, மேல 31 days இருக்குது, ஜூனில் 30 days இருக்குது, ஜூலையில் 13 ஜூலை 13 தண்ணி நமக்கு எக்ஸாம் 12 days நம்ம கணக்கு எடுக்கலாம். இப்போ ஜூலை 12 வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 153 days 53 to 54 days வந்து உங்களுக்கு டைம் இருக்குது. நீங்கள் இன்னையிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு 154 வரும், சண்டேலேருந்து எடுத்துக்கிட்டா. ஸோ நம்மளுக்கு 154 days இருக்குது. அது அந்த 4 days நீங்கள் ஏதாவது ஒரு உடம்பு முடியல ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறீங்க, அந்த 4 days விட்டுருங்க. அப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடிய டேஸ் வந்து 150 days நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ 150 days ஃபுல் டே வந்து உங்களுக்கு டைம் இருக்குது. அந்த 150 daysல எவ்வளோ நேரம் படித்தா என்னால் வந்து இந்த 4 மாதத்தில் இந்த 5 மாதத்தில் என்னால் கவர் பண்ண முடியும் ஃபுல் டிஎன்பிசி சிலபஸை அப்படின்னா பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் அதுக்கான ஆன்சர் நிச்சயமாக பண்ணலாம். ஸோ பண்ண முடியாதுங்கிறது கிடையாது. ஸோ அது எப்படி ஸ்மார்ட்டாக ஈஸியாக ட்ரிக் வச்சு நம்ம பண்ணுறது அப்படிங்கிறதான் ஈஸி ட்ரிக்காக இந்த வீடியோவில் உங்களுக்கு அந்த ஷெடியூல் நான் போட்டு கொடுத்துருக்கேன். அந்த ஷெடியூலை படியே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, நாளையிலேருந்து உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சஃபிஷியன்ட் டைம் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ எப்படி வந்து அந்த ஷெடியூலை நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு நான் இங்கே காட்டிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 150 days நம்ம 150 days படிக்க போகிறது கிடையாது. அந்த 150 days நான் பிரிச்சிருக்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் 120 days தான் நீங்கள் வந்து படிக்க போறீங்க. புதுசாக படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஏற்கனவே நான் அட்டெம்ப்ட் எழுதியிருக்கேன், இந்த வாட்டி எழுத போகிறேன், பட் இந்த வாட்டி எந்த ஒரு எனக்கு வந்து படித்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, படிக்க முடியல, தெளிவான ஒரு ஷெடியூல் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த 150 days நான் எப்படி பிரிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 120 days பிரிச்சிருக்கேன். அப்போ அந்த 120 days நம்ம படிக்க போகிறோம். ஸோ மீதி இருக்கக்கூடிய அந்த 34 days அதில் நம்ம 4 days நம்ம பண்ணிட்டா கூட ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு மாதம் 30 days இருக்கும். அந்த 30 days வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ரிவிஷனுக்காக நீங்கள் எடுக்கணும். அந்த 30 daysல போய் நீங்கள் புதுசாக எதுவும் படிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஸோ புதுசாக சிலபஸை வந்து நீங்கள் அந்த 30 daysக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி எக்ஸாம் முன்னாடி நாள் வரைக்கும் ஒரு ரிவிஷன் கூட பண்ணாமல் நீங்கள் படிச்சிங்கன்னா படிக்கிறது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த படிக்கிறத உங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு இந்த லாஸ்ட் ஒரு மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ரிவிஷன் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ அந்த லாஸ்ட் 30 to 34 days வந்து கண்டிப்பாக நீங்கள் அந்த ரிவிஷனுக்கு ஒதுக்கி ஆகணும். அப்போ நான் இப்போ போட்டிருக்க ஷெடியூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 நாளுக்கு அந்த ஷெடியூல் இருக்குது, 120 நாளுக்கான ஸ்டடி ஷெடியூல் இருக்குது, அதே போல் 30 நாளுக்கான ரிவிஷன் ஷெடியூலும் உங்களுக்கு இருக்குது. அப்போ எப்படி நம்ம ரிவைஸ் பண்ணலாம், ஸோ அந்த ரிவிஷன் நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நான் ஃபைனலாக சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் நம்ம எடுக்கக்கூடிய அந்த ஷெடியூல் அப்படிங்கிறது 120 daysல நம்ம தமிழ் மேக்ஸ் அண்ட் ஜிஎஸ்ஸை முடிக்க முடியும், தாராளமாக முடிக்க முடியும். சஃபிஷியண்ட்டாக நம்மளுக்கு டைம் இருக்கும், என்எஃப்ஆ நம்மளுக்கு டைம் இருக்கும். அதை எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஏன்னா இப்போ நீங்கள் பழைய சிலபஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் நம்ம படிக்கிறதுக்கு 6 to 10th ஃபுல்லாக ஒவ்வொரு இயல் ஒவ்வொரு பேஜ் பக்கம் அட்டை டு அட்டை ஒவ்வொரு வரி டு வரி நம்ம படிக்கணும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நியூ சிலபஸில் நம்மளுக்கு அவ்வளோ சிலபஸ் வந்து எளிமையாக்கப்பட்டுருச்சு. ஸோ அப்போ நம்ம படிக்கிறதுன்னு எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு கால அவகாசம் தேவைப்படுறது தமிழில் பொறுத்த வரைக்கும் இயல் 7க்கு தாங்க தேவைப்படும். ஸோ
ஸோ மீதி இருக்கிறதெல்லாம் இலக்கணம் தான். அந்த இலக்கணம் வந்து நம்மளுக்கு 15 நாள் ஒரு யூனிட்டுக்கு நம்ம 15 நாள் எடுத்துக்கிட்டாலே போதுமானது. அதில் நம்ம எதுவும் மக்கப் பண்ணக்கூடிய தேவையில்லை. ஸோ இலக்கணத்துக்கான ஒரு சிலதுக்கு ரூல்ஸ் மட்டும் என்ன அப்படிங்கிறது, இப்போ சந்திப்பிழை அப்படின்னா எந்த இடத்துல வலினமிகும் எந்த இடத்துல வலினமிகாது, ஒற்றெழுத்துக்கள் என்னென்ன, அதே போல் இணை எழுத்து என்னென்ன, அதே போல் பெயர் சொல் என்ன, வினைச்சொல் என்ன, விடையாளன பெயர் என்ன, ஸோ இப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன் ரூல்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். அதுக்கான எடுத்துக்காட்டு பார்த்துக்கிட்டா போதும். ஸோ அதில் நீங்கள் எதுவுமே ஒரு நாளைக்கு நீங்கள் மெனக்கட்டு இவ்வளோ தூரம் நம்ம தமிழில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும் கிடையாது. இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெய்லி இதில் 1 மணி நேரம் நீங்கள் உட்கார்ந்தா கூட தமிழுக்குங்கிற டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதுமானது. இதை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். ஸோ அப்போ நீங்கள் அந்த பேசிஸில் டைம் ஷெடியூல் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் எந்த சப்ஜெக்ட்டுக்கு படிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போது ஷெடியூல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஸோ அப்போ நம்ம எடுத்துக்கக்கூடியது வந்து February 10 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா February 10, அதுக்கப்புறம் வந்து மார்ச் ஃபுல்லாக, அதே போல் வந்து ஏப்ரல் ஃபுல்லாக, மே ஃபுல்லாக, ஜூனில் பாதியோடு நம்ம வந்து முடிச்சிடணும். ஜூன் 15 உங்களோட ஸ்டடி எல்லாம் முடிச்சிடணும். ஸோ ஜூன் பாதியிலேருந்து உங்களுக்கு ஜூலை மீதி இருக்கக்கூடிய நாட்கள், இது ஃபுல்லாக 30 நாள் உங்களுக்கு கணக்கு வரும். ஜூன் 15 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ அந்த 30 நாட்களில் நீங்கள் வந்து ரிவிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த ரிவிஷன், அப்போ இந்த ரிவிஷன் பண்ணுறது வந்து நீங்கள் ஃபுல்லாக தமிழ்லையும் ரிவிஷன் பண்ணிடணும், அதே போல் ஜிஎஸ் ரிவிஷனும் பண்ணிடணும், மேக்ஸ் ரிவிஷனும் பண்ணிடணும். இது பாசிபிளா? 30 நாளில் ரிவிஷனுங்கிறது ஓகே. அந்த 120 நாளில் வந்து படிக்கிறது அப்படிங்கிறது பாசிபிளானா அதுக்கேற்ற எனஃப் டைம் நான் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு யூனிட்டுக்குமே அந்த யூனிட் முடிஞ்சதுக்கப்புறம் 2 days ஆர் 1 day வந்து உங்களுக்கு அந்த யூனிட்டுக்கான ரிவிஷனுக்கும் நான் டைம் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்குள்ளேயே நீங்கள் ஸ்டடி பிளான் பார்க்கும்போது உங்களுக்கு அது தெளிவாக தெரியும். ஸோ அது வந்து நிச்சயமாக பாசிபிள். அழகாக படிக்கலாம், அழகாக சிலபஸை முடிக்கலாம். நிச்சயமாக அந்த எல்லா போர்ஷன்ஸு சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் கூட விடாமல் நம்மளால் அந்த 120 நாளில் படிக்க முடியும். அது எப்படி நம்ம வந்து பிரித்து படிக்கிறது, ஸோ எதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். இப்போ சப்ஜெக்ட் வைஸ் நான் வந்து சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ அந்த 150 நாள் 120 நாள் நம்ம படிக்க போகிறோம். அந்த 120 நாளுக்கான ஷெடியூல் வந்து இப்போ நான் சொல்கிறேன். ஓவராலாக ஒரு அவுட்லுக் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம உள்ள ஷெடியூலுக்குள்ள போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் நான் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே இயல் 7க்கு தான் வந்து உங்களுக்கு ஷெடியூல் வந்து போட்டிருக்கேன். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு தமிழில் படிக்கிறது இயல் 7க்கு தான் படிப்பீங்க. இந்த இயல் 7 தான் வந்து தியரி போர்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால, ஸோ அதுக்கு கொஞ்சம் படிக்க டைம் இருக்குங்கிறனால, ஸோ அதுக்கு நான் 1 month உங்களுக்கு தாராளமாக சஃபிஷியண்ட்டாக தந்திருக்கேன். ஸோ இப்போ அந்த ஒரு மாதத்தில் இப்போ நீங்கள் ஷெடியூல் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் தான் இருக்கும். இப்போ கீவா ஜெகநாதன், ஒரு நாளைக்கு கீவா ஜெகநாதன் மட்டும்தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. அந்த கீவா ஜெகநாதன் வந்து நம்மளுக்கு ஓல்டு புக் நியூ புக்கில் எடுத்துக்கிட்டோம்னா மிஞ்சி போனால் ஒரு 2 பாடல் இருக்கும், இல்லைனா ஒரு 3 பாடல் இருக்கும், ஒரு உரைநடை இருக்கும், இல்லைனா வந்து ஓல்டு புக்கில் 1 இருக்கும், இல்லைனா 11th இருக்கும். அதிகபட்சமாக ஒரு 3 தான் இருக்கும். ஒரு ஆத்தர் எடுத்துக்கிட்டா ஒரு 3 4 தான் இருக்கும். அந்த 4 பாடல நம்மளால ஒரு நாள்ல நம்ம தமிழுக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் 1 மணி நேரம் எடுத்துக்கிட்டா அந்த 1 மணி நேரத்தில் நம்மளால அந்த 4 பாடல படிக்க முடியாதா? ஸோ நிச்சயமா படிக்கலாம். அந்த பாடல்லையும் நம்ம எதுவுமே மக பண்ண போதில்லை. பாடல் வரிகளை பார்க்க போறோம், பாடல் பொருளை பார்க்க போறோம், அதோட அர்த்தம் என்ன, எந்த வரியில தொடங்குது, அதுக்கப்புறம் நூல் குறிப்பு என்ன, நூல்வெளி என்ன, இதை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு நம்மளுக்கு 1 மணி நேரமே ஜாஸ்தி. ஸோ அப்போ தமிழ் நம்ம எடுத்துக்கும் போது இயல் 7 நம்ம 30 நாளில் முடிக்கிறோம். இயல் 1க்கு 15 நாள். ஸோ இது வந்து இலக்கணம்ங்கிறனால இந்த இலக்கணத்துக்கு நான் வந்து இயல் 1க்கு 15 நாள் கொடுத்துருக்கேன். அந்த 15 நாளே ரொம்ப அதிகம் தான். ஏன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய போர்ஷனில் நம்ம 15 நாளில் வந்து நம்ம ஒவ்வொரு மணி நேரம் எடுத்துங்க. அப்போ நம்ம 15 மணி நேரம் வந்து 1 மணி நேரம் கம்மியாக நான் சொல்கிறேன். இது நீங்கள் வந்து ஜிஎஸ்ல அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த தமிழில் நீங்கள் வந்து டைமை குறைக்கலாம் அப்படிங்கிறது ஏன் சொல்கிறோன்னா, ஏன்னா இந்த இயல் 1க்கு நீங்கள் 15 மணி நேரம், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் எடுத்துக்கலாம். 15 நாளுக்கு 15 மணி நேரம் எடுத்துக்கிறீங்க. அந்த இயல் 1ல 15 மணி நேரத்துக்கு படிக்கிறதுக்கான கண்டென்ட்ங்கிறது அவ்வளோது கிடையாது. சந்திப்பிழை, பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சிருப்போம். ஸோ நம்ம ஒரு கிளான்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் எதுவும் நம்ம மகப்பும் பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இது தாராளமானது. அதே போல் இயல் 2 இந்த இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம படிக்கிறத விட மீதி இருக்கக்கூடிய டைமில் நம்ம வந்து அதை ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். ஸோ டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி பார்க்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும். அதை நான் நிறைய வீடியோவில் உங்களுக்கு ப்ரீவியஸாகவும் சொல்லிட்டேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இயல் 2 அதுக்கும் உங்களுக்கு 15 days சொல்லியிருக்கேன். அது எதுலேருந்து எது வரைக்கும் ஷெடியூலில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்துங்க. இப்போ 10லேருந்து மார்ச் 11 வரைக்குமே நீங்கள் வந்து யூனிட் 7 தான் படிக்க போகிறீங்க. மார்ச் 12லேருந்து உங்களுக்கு அதே போல் மார்ச் 26 வரைக்கும் நீங்கள் வந்து படிக்க போகிறது வந்து யூனிட் 1 வந்து பார்க்க போகிறீங்க இலக்கணம். அதே போல் மார்ச் 27லேருந்து ஏப்ரல் 10 வரைக்கும் நீங்கள் வந்து செகண்ட் யூனிட் பார்க்க போகிறீங்க. அதுவும் 15 days தான் போட்டிருக்கேன். அதே போல் தேர்ட் யூனிட் ஏப்ரல் 11லேருந்து 25 வரைக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த 3வது யூனிட்ல ஃபுல்லாக இந்த மரபு பிழைகள், ஒளி மரபு, இந்த மரபு பிழைகள் தான் அதிகமாக வரும். அதே போல் இந்த அக்ரிணை என்ன, உயர்திணை என்ன, அதுதான் வந்து அந்த பிழை திருத்தம் தான் அதில் அதிகமாக இருக்குது. ஸோ அது நம்ம ஈஸியாக வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுக்கு இந்த 15 நாளுங்கிறது ரொம்ப ஜாஸ்தியானது. அடுத்து பார்த்தீங்கன்னா இயல் 4 இயல் 6 உங்களுக்கு சேர்த்துருக்கேன். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து பிறமொழி சொற்கள் தமிழாக்கம், அதே போல் இது வந்து ஸோ கலைச்சொற்கள். இயல் 4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலைச்சொற்கள், அதே போல் 6 வந்து உங்களுக்கு
பிறமொழி சொற்களை தமிழாக்கம் செய்கிறது. ஸோ இது ரெண்டுக்குமே சேர்த்து நான் வந்து 16 டேஸ் உங்களுக்கு ஷெடியூலில் போட்டுருவேன். 16 ஏன்னா ஒரு நாள் உங்களுக்கு ரிவிஷனுக்கு இந்த ஆட் ஆகிருக்கும், அதனால அது 15ஓட ஒரு 16 ஆயிருக்கு. சரி, இப்போ இந்த 16 நாள் நம்ம கலைச்சொற்களும் இது படிக்க இவ்வளோ நாள் ஆகுமா அப்படின்னு கேட்டால் இது கொஞ்சம் நம்ம மகப் பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த கலைச்சொற்கள்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடியுமே உங்களுக்கு 10லேருந்து ஒரு 6லேருந்து 10க்குள்ளே உங்களுக்கு கலைச்சொற்கள் இருக்கும். அப்போ நம்ம 6 to 12 நியூ புக்கும் பார்க்கணும், 6 to 12 ஓல்டு புக்கும் பார்க்கணும். அப்படிங்கிறனால உங்களுக்கு இந்த பீரியட் வந்து கொஞ்சம் இழுக்கும். ஸோ அதனால இது வந்து நான் 15 டேஸ் போட்டுக்கேன். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் 26லேருந்து மே 10 வரைக்கும் நீங்கள் இதை கவர் பண்ண போகிறீங்க. அப்போ மேலேருந்து அடுத்தது உங்களுக்கு வந்து மே 25ஓடையே உங்களுக்கு 5th யூனிட் வந்து முடிஞ்சிருது. ஏன் 5th வந்து ரொம்ப ஈஸி சீக்கிரமாக முடியணும்னா 5th வந்து ரொம்ப நம்மளுக்கு ஈஸி தான். வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் தான் நம்மளுக்கு 5th யூனிட். ஸோ படித்து பார்த்து அதை நம்ம எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதா. ஸோ அதில் வந்து நம்ம எதுவுமே நம்ம ஆன்சர் எதுவும் தேட தேவையில்ல, அதை வந்து எங்கே இருக்குன்னு பார்க்க தேவையில்ல. ஸோ எப்படி அதை வந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க, அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற அந்த சார்ட் ஆஃப் மெத்தட் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா போதும். அதனால இதுவே ரொம்ப ஜாஸ்தி தான் 15 நாள் அப்படிங்கிறது. ஸோ இவ்வளோ இழுத்து போட்டுமே எனக்கு வந்து 106 நாள் வந்திருக்கு. இது நம்ம ஷார்ட்டனாக முடிச்சிருந்தா நமக்கு வந்து 60 டேஸ்லேயும் நம்ம தமிழை முடிக்கலாம், 90 டேஸ்லேயும் முடிக்கலாம். நான் வந்து ரொம்ப சரி ஓகே ரொம்ப பொறுமையாக தான் என்னால் போக முடியும், எனக்கு வந்து பொறுமையாக படிக்கிற கெப்பாசிட்டியை விட எனக்கு டைம் வந்து நான் ஜாப் போயிட்டு எனக்கு வந்து இவ்வளோ நேரம் தான் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியும், அந்த தமிழுக்கு நான் வந்து அரை மணி நேரம் தான் 1 மணி நேரம் தான் என்னால் ஒதுக்க முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த 106 நாளுங்கிறது ரொம்ப தாராளமாகவே இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் ஈஸியாக தமிழை படித்து முடிச்சிடலாம். அடுத்து மேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸையும் நம்மளுக்கு 2 யூனிட்டாக கொடுத்துருப்பாங்க. 2வது யூனிட் வந்து நம்மளுக்கு ரீசனிங் லாஜிக்கல் ரீசனிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ மொதல் யூனிட்டில் தான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டாபிக்ஸ் நிறையா இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 10 டாபிக் இருக்கு. அப்போ நான் ஒவ்வொரு டாபிக்கும் 6 நாள் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ ஒவ்வொரு டாபிக் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னா அந்த சிம்பிளிஃபிகேஷனை நீங்கள் எத்தனை நாள் படிக்க போறீங்க? 6 நாள் படிக்க போறீங்க. அப்போ அந்த சிம்பிளிஃபிகேஷன் என்ன 6 நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ நாள் எடுக்குமா அப்படின்னா நம்ம வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 6 to 10 தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ நம்ம வேர்ட் ஸ்டடியை கையில் வச்சுக்கோங்க. இப்போ சிம்பிளிஃபிகேஷன் உங்களுக்கு 6th வருதா, 7th வருதா, 8th வருதா, 9th வருதா, 10th வருதா அப்படிங்கிறத நீங்கள் பிரிச்சுக்கோங்க. அப்போ 6th எந்த எக்ஸசைஸ் சிம்பிளிஃபிகேஷன் வருதோ அதை ஒரு நாள் எடுத்துக்கோங்க. 6th வந்து உங்களுக்கு இல்லை அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு 4-5 ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படின்னா அந்த 4-5 ஸ்டாண்டர்ட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாள் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது இப்போ நீங்கள் அந்த எடுத்துக்கிட்டதை வந்து 4 நாளில் முடிக்கிற மாதிரி பார்க்கணும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்லக்கூடிய ட்ரிக் என்னென்னா கொடுத்துருக்க இந்த 6 நாளை ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் வந்து 6 நாள் எடுத்துக்கிறீங்க. சிம்பிளிஃபிகேஷன் இப்போ நீங்கள் 6 நாள் பார்க்க போகிறீங்க. அதில் அந்த 4 நாள்லேயே நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் இருக்க சம்ஸ் அத்தனையும் ஒர்க் அவுட் பண்ணிடணும். ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 2 நாள் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அந்த சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன இருக்கோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அதே போல் நீங்கள் வேறு ஏதாவது வெளி சோர்சஸ்லேருந்து நீங்கள் வாங்கியிருந்தீங்க கைடு எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸில் கண்டிப்பாக நீங்கள் 25 மார்க்ஸ் அடிச்சிடலாம். தாராளமாகவே உங்களுக்கு ஈஸியாகவே அடிச்சிடலாம். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அந்த அதர் சோர்ஸ் கொஸ்டின் பார்க்க சொன்னதுக்கான ரீசன் வந்து நம்மளுக்கு இப்போ ஸ்கூல் புக்ஸில் வந்து கொஸ்டின் இருக்கும். ஒரு 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 டாபிக் எடுத்துக்கிட்டோன்னா அந்த டாபிக் ரிலேட்டடாக நம்மளுக்கு ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருப்பான், 6 கொஸ்டின் கொடுத்துருப்பான். இப்போ எல்சிஎம் அப்படின்னா எல்சிஎம் அங்கே மேலே மீசிமான்னு கொடுத்துருவான். அதில் கீழே 4-5-6 சம் இருக்கும். அதே போல தான் நம்ம போடுவோம். ஆனால் நம்மளுக்கு டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய கொஸ்டின் இப்படி டேரெக்டாக இருக்காது. அதே எல்சிஎம் தான் நம்ம போட போகிறோம். ஆனால் கொஸ்டின்ஸை வந்து அவன் ட்விஸ்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணி ஷிஃப்ட் பண்ணி கேட்டிருப்பான். ஸோ அப்போ அந்த ஷிஃப்ட் வந்து அங்கே எப்படி நடக்குது, எப்படி கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறதுக்காக அந்த 6 நாளில் நீங்கள் லாஸ்ட் 2 நாள் என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस பார்க்கிறதுக்காகவும் அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கிறதுக்காகவும் ப்ளஸ் வேற அதர் எக்ஸ்ட்ரா சோர்சஸ் நீங்கள் பார்க்கிறதுக்காகவும் அந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி நீங்கள் மேக்ஸை முடிச்சிடுறீங்க அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 டாப்பிக்கு ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் 6 நாள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 10 into 60 டேஸ் ஆயிரும். இங்கே அடுத்த யூனிட்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. அந்த 6 டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு அந்த பசில்ஸ் ரீசனிங் இதெல்லாம் வரும். ஸோ அப்போ அந்த 6 டாப்பிக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டாப்பிக்கு நீங்கள் 10 நாள் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஏன்னா இதில் வந்து நம்மளுக்கு லாஜிக்கல் ரீசனிங் அந்த ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டிலாம் நம்மளுக்கு கொஞ்சம் நிறைய இருக்கும் அது பார்க்கறதுக்கு. ஸோ அதுக்குமே நான் தாராளமாக உங்களுக்கு 10 நாள் ஒரு டாப்பிக்கை நம்ம வந்து 10 டேஸ்க்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ அது நம்ம புக் சோர்சஸ்லேருந்து பார்க்கறத விட நம்மளுக்கு நிறைய இருக்கும். இப்போ புக் சோர்சஸ் அப்படிங்கிறது யூனிட் 1 தான் மேக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதில் தான் இந்த புக் சோர்சஸ் சிம்பிளிஃபிகேஷன் ரேஷியோ பர்சன்டேஜ் டைமு இதெல்லாமே அதில் வந்துடும். ஸோ அப்போ இந்த 2 லாஜிக்கல் ரீசனிங் அப்படிங்கிறது நம்ம புக் சோர்சஸ் இல்லாமல் அடிஷ்னலாக நம்ம பார்க்கக்கூடியது. அப்போ நமக்கு வைட் சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் நம்மளுக்கு அது கிடைக்கும். அது பார்க்கறதுக்கு டைம் தேவை அப்படிங்கிறனால நான் வந்து அந்த 6 டாபிக் ஒரு டாப்பிக்கை நம்ம 10 நாள் பார்க்க போகிறோம். அப்போ இதுக்கும் நம்ம எடுத்துக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தா 60 நாள் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம், டைம் வந்து எடுத்துக்க போகிறோம். அப்போ 2 சேர்க்கும் போது நம்மளுக்கு மேக்ஸுக்கு அதே போல் 120 நாள் நம்மளுக்கு ஷெடியூல் வந்து முடிஞ்சிருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ். இப்போ இதெல்லாம் போய் ஈஸி தான்ப்பா, நான் வந்து தமிழில் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நான் படிச்சுட்டேன், மேக்ஸும் ஓரளவுக்கு பார்த்துட்டேன், அப்படி இல்லைனாலும் இனிமேல் பார்க்க போகிறேன். அந்த 120 நாள் 25 கொஸ்டின் வந்து என்னால் அட்டன் பண்ண முடியாது. ஜிஎஸ் தான் எனக்கு பெரிய தலைவலியாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது. அந்த 6 யூனிட்டில் அத்தனை போர்ஷன் அத்தனை சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, சயின்ஸ்லாம் இது வரைக்கும் நான் தொட்டது கூட இல்லை, ஜாகிரஃபியும் பார்த்ததில்ல, ஏதோ ஹிஸ்ட்ரியாக என்னெல்லாம் முன்னாடி தெரிஞ்சுட்டு இருந்துச்சு. இப்போ அது 2 ஒரே யூனிட்டாக மாற்றிட்டாங்க. அதுலேருந்து 10 தான் எனக்கு வரப்போகுது. அந்த யூனிட் 6 யூனிட் 7
அப்படின்னு இருந்துச்சு, யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 இருந்துச்சு, அதெல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஆல்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அது வந்து எப்படி எனக்கு படிக்கிறது, அது வந்து நான் படிக்க முடியுமா அந்த போர்ஷன் அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக படிக்கலாம். ஸோ அதுக்கும் நான் வந்து இங்கே ஷெடியூல் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 1. ஸோ இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு ஜிஎஸ்ல ஒரு லாஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம சேனல்லே சொல்லியிருந்திருப்பேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆரம்பிக்கிறது வந்து மார்க்ஸ் வந்து எதுலேருந்து அதிகமாக கேட்குறாங்களோ அந்த யூனிட்ஸ்க்கு நீங்கள் டியூரேஷன் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அதனால தான் நான் வந்து எங்களுக்கு 25 இந்த லாஸ்ட் 2 யூனிட்டில் உங்களுக்கு 20 மார்க்ஸ் கேட்குறாங்க. அதனால இந்த 2 யூனிட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டியூரேஷன் அதிகமாக எடுத்திருக்கேன். இதை நீங்கள் படிக்கக்கூடிய நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 20 நாள் நான் ஏன் போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5வது யூனிட் 20 கொஸ்டின் கேட்குறான். அந்த 20 கொஸ்டினுக்கு நான் 25 நாள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அப்போ கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்குள்ள அந்த 25 நாள்ல உங்களுக்கு ரிவிஷன் டைமும் நான் அதிலேயே கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ நம்ம படிச்சுட்டு அந்த 25 நாளே நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகுது. அப்போ இந்த 25 நாளில் படிக்க முடியுமா அப்படின்னா நான் பின்னாடி ஷெடியூல் சொல்லும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது தாராளமாக படிக்கலாம். அப்படி ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கான ரீசன் உங்களுக்கு சொல்லிடுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து 60 யூனிட் நான் ஏன் வந்து 20 நாள் கொடுத்துருக்கேன். அதுலேயும் 20 கொஸ்டின் தானே கேட்குறாங்க. அப்போ 25 நாள் வேணும் இல்லையா படிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ கேட்பீங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம இந்த 60 யூனிட் நீங்கள் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் தான். ஸோ திருக்குறளில் தான் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 டாபிக் வந்து வந்திருக்கும். அப்போ நம்ம திருக்குறளே தான் அந்த 8 நாள் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம இதுக்கு 20 டேஸ் கொடுத்துருக்கேன். திருக்குறளே மாற்றி வாழ்க்கையோடு தொடர்புடைய திருக்குறள் என்னென்ன, அதே போல் வந்து திருக்குறளில் வந்து இப்போ வந்து ஆட்சி முறைக்கு ஏற்ற மாதிரியான திருக்குறள் எப்படி இருக்கும், பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரியான திருக்குறள் எப்படி இருக்கு, இந்த மாதிரியான கண்டென்ட் தான் வந்து திருக்குறளை கேட்குறாங்க. ஸோ அதனால அதுக்கு 20 டேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 3 and 4. ஸோ யூனிட் 3 ஹிஸ்ட்ரி நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஹிஸ்ட்ரி நான் இன்னும் சேர்த்துட்டாச்சு. ஸோ அப்போ வந்து அதுக்கு ஒரு 20 டேஸ். அதே போல் யூனிட் 4 வந்து பாலிட்டிக்கு ஒரு 20 டேஸ் சேர்த்துருக்கேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் நீங்கள் படிக்க ஆரம்பிக்க வேண்டியது. இந்த 3rd இருந்து படிக்க ஆரம்பிங்க. இதில் தான் நம்மளுக்கு கொஷின்ஸும் ஜாஸ்தி வருது. நம்ம ஏற்கனவே இது வந்து கொஞ்சம் கவர் பண்ண போர்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுத்ததுமே இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் யூனிட்டில் போய் டைம் வேஸ்ட் பண்ணாமல், அதாவது ஜியாகிரஃபி அண்ட் சயின்ஸில் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஹிஸ்ட்ரியிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இது ஹிஸ்ட்ரிக்கும் பாலிட்டி எக்கனாமிக்கெல்லாம் வந்து மெட்டீரியல்ஸ் ஈஸியாக கிடைக்கும். அதாவது புக்ஸ்லேயே முக்கால்வாசி அவங்க கொடுத்துருக்க சிலபஸ் எல்லாமே நம்மளுக்கு கவர் ஆயிரும். ஸோ அப்போ எடுத்து படிக்கும்போது ஒரு இதை கம்ப்ளீட் பண்ண ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். இதெல்லாம் நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா இது வரைக்கும் படிச்சிருக்கவே மாட்டீங்க. அது இல்லாமல் மார்க்ஸும் அதில் கேட்கக்கூடிய கொஷின்ஸும் கம்மி தான். ஸோ அதுக்கு போய் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு கேட்கக்கூடிய அதிகமான மார்க் கேட்கக்கூடிய போர்ஷன்ஸை ஒமிட் பண்ணிடாதீங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம 3rd யூனிட்லேருந்து நான் உங்களுக்கு சிலபஸ் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் 3rd யூனிட் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். 4th, அப்புறம் 5th, அப்புறம் 6th இது முடிச்சுட்டு தான் அடுத்து நம்ம யூனிட் 1 அண்ட் யூனிட் 2க்கு வர போகிறோம். யூனிட் 1ல 5 மார்க் தானே, 5 கொஸ்டின் தானே வருது. அதுக்கு எதுக்கு 20 நாள் போட்டிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஒரு சிலர் வந்து யூனிட் 1 சயின்ஸ் தொட்டிருக்கவே மாட்டாங்க, ஒரு சிலர் ஜியாகிரஃபியை தொட்டிருக்கவே மாட்டாங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு நம்ம சேனலில் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இதில் கேட்கக்கூடிய அந்த 75 மார்க் அப்படிங்கிறதுல நீங்கள் இதில் ஒரு 5 மார்க், இதில் ஒரு 5 மார்க், அப்போ 65 மார்க் தான் ரிமைனிங் நீங்க படிக்க போறீங்க. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் 2 யூனிட்ல ஏதோ ஒரு யூனிட்டை நீங்க எலிமினேட் பண்ணிருங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே இல்லை நான் எல்லாமே படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஃபுல் ஷெடியூல் கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் 65+ எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து உள்ளே போயிடலாம். ஸோ இப்போ ஜிஎஸ்ல 65+ வேணும், மேக்ஸில் அதே போல் 22+ வேணும், தமிழில் அதே போல் 95+ வேணும். இது இருந்துச்சுனாலே நம்ம வந்து டிஎன்பிசி மார்க் கம்யூனல் ரேங்க்ல நம்ம உள்ளே போயிடலாம். ஸோ அப்போ எனக்கு 65 மார்க் வேணும் அப்படின்னா நான் ரிமைனிங் எதை கவர் பண்ணணும், அப்போ இது 2ல் நான் ஒன்றும் ஒமிட் பண்ணிடுறேன் அப்படின்னாலும் நீங்கள் விட்டுக்கலாம். அப்போ 6 யூனிட்ல நீங்கள் 5 யூனிட்டை தரவா லைன் பை லைன் நீங்கள் வந்து சிலபஸில் இருக்கக்கூடியதை ஒவ்வொன்றும் ஸ்கூல் புக்ஸில் தரவா படிங்க. இந்த ஸ்கூல் புக்ஸ் தாண்டி அவுட் ஆஃப் சோர்ஸ் கேட்கறதுக்கும் நான் நிறைய இதில் வீடியோஸில் வந்து சொல்லிட்டேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயரை பாருங்கள். அதே போல் அந்த டாபிக்கு ரிலேட்டபிளாக கரண்ட்டில் என்ன நடந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு எல்லா யூனிட்லையுமே கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. அப்போ எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் இந்த அதிகப்படியாக கேட்கக்கூடிய 20 கொஸ்டின்ஸில் நிறையவே கரண்ட் அஃபேர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸை நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த திருக்குறள்னா இப்போ திருக்குறள் தான் அதிகமாக இங்கே இருக்குது. ஸோ அது தொடர்பான ரிலேட்டபிள் கரண்ட்டில் வந்து என்ன நடந்திருக்கு, அதுக்கு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கா, இம்ப்ரூவைசேஷன் நடந்திருக்கா, அதுக்கு ஏதாவது ஒரு சட்டம் திட்டம் கொண்டு வந்திருக்காங்களா. ஸோ அப்போ நடப்பு நிகழ்வுகளில் அவங்க கொடுத்துருக்க சிலபஸில் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம தேடி கரண்ட் அஃபேர்ஸில் படிக்கணும். ஸோ அதுவுமே நான் உங்களுக்குள்ள ஷெடியூலில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் நம்ம ஷெடியூலில் பார்க்கும்போது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குமே இதுதான் ஷெடியூலு. இப்போ ஒருவேளை நான் வந்து ஒமிட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க இந்த இப்போ இதை ஃபர்ஸ்ட் யூனிட்டை ஒமிட் பண்ணிடுறேன். எனக்கு சயின்ஸ் வந்து நான் அதுக்கு படிச்சதே கிடையாது, நான் ஜியாகிரஃபியை படிச்சுக்கிறேன். இந்த சயின்ஸ் வந்து எனக்கு வேண்டாம், அந்த 5 மார்க் வேணாம், நான் ஏதோ அந்த 5 கொஸ்டினுக்கு வந்து ஏதோ எங்கே விங்கி போட்டாலும் ஒரு 2 கொஸ்டின் நான் ஆன்சர் பண்ணிடுவேன், 3 கொஸ்டின் போனால் போயிட்டு போது அந்த 3 கொஸ்டின் போகிறதுக்காக நான் வந்து 20 நாள் வந்து டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை, விரும்பலை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 20 டேஸை நீங்கள் வேறு எதுலையா ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு 10 நாள் இருக்குது. இப்போ எந்த யூனிட் உங்களுக்கு படிக்க கஷ்டமாக இருக்குது, இன்னும் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டைம் தேவை, போர்ஷன்ஸ் அதில் அதிகமாக இருக்குது, என்னால் அந்த ஒரு நாளில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த போர்ஷன்ஸ் வந்து முடிக்க முடியல
ஸோ அப்படின்னு சொல்கிறவங்க ஸோ இந்த 20 டேஸை வேறு இதுலையா நீங்கள் இதில் இப்போ எனக்கு ஹிஸ்ட்ரி படிக்க கஷ்டமாக இருக்குன்னா இதில் ஒரு 10 டேஸ் போட்டுக்கோங்க, இல்லை எனக்கு 6 யூனிட் படிக்க கஷ்டமாக இருக்குன்னா இதில் 10 டேஸ்னு பிரிச்சுக்கோங்க, இல்லை எல்லாத்துலேயும் 5 டேஸ்னு ஆட் பண்ணிக்கோங்க. யூனிட் ஒமிட் பண்ணால் இந்த பிளான், இப்போ இல்லை ஒமிட் பண்ணல நான் எல்லாமே படிக்கிறேன் அப்படிங்கிறவங்க யூனிட் 1 அண்ட் யூனிட் 2ல் இப்போ எனக்கு சயின்ஸ் வந்து 20 டேஸ் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் வந்து ஜியாகிரஃபி எனக்கு 15 டேஸில் படிக்க முடியாது, அதுக்கு எனக்கு டாபிக் இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் அப்படிங்கிறவங்க ஸோ சயின்ஸுக்கு 10ஆகவும் போட்டுக்குங்க, ஸோ இதுக்கு 10 நீங்கள் கூட்டிக்கவும் செஞ்சுக்கலாம். ஸோ பிளான் வந்து என்னன்னா நம்ம 120 டேஸில் நம்ம முடிச்சாகணும். அந்த 30 டேஸ்ங்கிறது ரிவிஷன், அதில் போய் நம்ம கை வைக்கவே கூடாது. 30 டேஸ் நீங்கள் இந்த 120 டேஸில் என்ன படிக்கிறீங்களோ அது திருப்பி நம்ம ரிவைஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அப்படிங்கிற கான்செப்ட் நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ இந்த 120 டேஸ்க்குள்ளே இந்த பிளான் வந்து முடியுது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டேஸ். ஸோ இத்தனை நாளுக்குள்ளே நம்ம இந்த யூனிட்டை படித்து முடிக்க போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ உங்களோட ப்ரியாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த டேஸை வந்து நீங்கள் மாற்றிக்கலாமே தவிர 120க்கு மேலே எக்ஸ்ட்ரா போயிடக்கூடாது. அந்த 120 நாளும் இப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடியது 150 நாள், கிட்டத்தட்ட கரெக்டாக நம்ம சொல்ல போனால் 154 நாள் 155 நாள் இருக்குது. அந்த 155 நாளிலும் ஒரு நாளுக்கு ஒரு மார்க்கு நீங்கள் எடுத்துக்கிட்டா கூட நீங்கள் வரக்கூடிய மார்க்கே நம்மளுக்கு எவ்வளோ ஒரு 155 தான் வரும். சரிங்களா? அப்போ கண்டிப்பாக நீங்கள் அப்போ இங்கே என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, நம்ம மார்க்கை ஞாபகம் வச்சுக்காதீங்க. அப்போ 155 நாளுக்கும் 155 கொஷின் வந்து நான் வந்து சரியாக அடிக்கணும். ஸோ 155 கொஷின் 160 கொஷின் நான் சரியாக அடிக்கணும். ஸோ அப்படின்னு பாருங்கள். அப்போ 160 கொஷின் நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 165 ப்ளஸ் நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னா அப்போ நம்ம வந்து கண்டிப்பாக உள்ளே போயிடலாம். ஸோ அப்போ அந்த ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு மார்க்கு, ஏற்கனவே நம்ம ஒரு 10 மார்க் பேக்கில் தான் இருக்கோம். ஏன்னா இப்போ நம்மளுக்கு உள்ளே போகிறதுக்கான மார்க் 165 ப்ளஸ், நம்மளுக்கு இப்போ 155 டேஸ் தான் இருக்குது. அப்போ ஏற்கனவே 10 கொஷின் நம்ம வந்து பின்னாடி தான் இருக்கோம், 10 மார்க் நம்ம கம்மியாக தான் இருக்கும். அப்போ ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு மார்க்கு. இன்றைக்கி நம்ம படிக்கலையா, இன்றைக்கி நம்ம ஜிஎஸ் படிக்கலையா, அப்போ ஜிஎஸ்ல நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு மார்க் குறையுது. ஸோ தமிழ் படிக்கலையா, இன்றைக்கி தமிழில் நம்மளுக்கு அப்போ ஒரு மார்க் குறையுது. அப்போ நம்ம ஒரு மார்க்கை நம்ம வந்து ஒரு நாள் படிக்கலன்னா அதை லூசன் பண்ணிகிட்டே வரோம் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு இதை வந்து நீங்கள் ஞாபகம் அப்படின்னா அன்றைக்கி அந்த டைமுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களால் உட்காந்து படிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து ஓவரால் ஷெடியூல். இப்போ வந்து நம்ம மந்த்லி ஷெடியூல் வந்து பார்ப்போம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிப்ரவரி மந்த்க்கான ஷெடியூல் பார்க்க போகிறோம். ஸோ பிப்ரவரி மந்தில் வந்து நான் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி 10லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதாவது ஃப்ரம் மண்டே நாளையிலேருந்து உங்களுக்கு வந்து இந்த ஷெடியூல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. பிப்ரவரி 10லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த 120 டேஸ் எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூன் 15 நீங்கள் வந்து படித்து முடிக்கிறீங்க எல்லாத்தையும். அப்போ அந்த ஜூனில் உங்களுக்கு 15 டேஸ் பேலன்ஸ் இருக்கும். ப்ளஸ் அந்த ஜூலையில் இருக்கக்கூடிய அந்த 12 நாட்கள் எல்லாம் சேர்த்து போய் 32 நாள் நம்மளுக்கு வரும். ஸோ அப்போ வந்து அந்த 30 டேஸ் அப்படிங்கிற டைம் வந்து நம்மளுக்கு ரிவிஷனுக்கு தான் யூஸ் பண்ணோம். அப்போ பிப்ரவரி இதுதான் வந்து உங்களுக்கு ஷெடியூல். ஸோ பார்த்தீங்கன்னா தமிழ், மேக்ஸ் அண்ட் ஜிஎஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் உங்களால் உட்கார முடியும், நீங்கள் ஜாப் போனாலும் சரி, இல்லை வீட்டில் இருந்து ஃபுல் டைம் நான் படித்தாலும் சரி, ஸோ எவ்வளோ நேரம் உங்களுக்கு ஒதுக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துங்க. இப்போ இது வந்து குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து ஒரு 4 மணி நேரம் தான் என்னால் உட்கார முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் யுவர் டைம் அப்படிங்கிறதான் பேசிக். அப்போ என்ன பண்ணோன்னா அந்த 4 மணி நேரத்தில் இப்போ நான் ஜிஎஸ்க்கு வந்து இப்போ போர்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னா உங்களுக்கு அதில் 6 to 12th உங்களுக்கு ஒரு 4 லெசன் படிக்கிற மாதிரி வரும். அப்போ அந்த 4 லெசன் படிக்க உங்களுக்கு டைம் டியூரேஷன் இழுக்கும் இல்லையா? ஸோ அப்போ அது கண்டிப்பாக 2 மணி நேரம் எனக்கு தேவைப்படும் அப்படின்னா அப்போ ஜிஎஸ்ஸை 2 மணி நேரம் வச்சுக்கோங்க, மேக்ஸுக்கு 1 மணி நேரம், சிம்பிளிஃபிகேஷன் 1 மணி நேரம் வச்சுக்கோங்க, அதே போல் வந்து தமிழுக்கு 1 மணி நேரம் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் உங்களோட டைம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணும். தமிழ் வந்து போர்ஷன்ஸ் நம்மளுக்கு கம்மி தான். ஸோ உங்களோட கேப்பபிலிட்டியை பொறுத்து எனக்கு சோஷியல் நான் ஈஸியாக படிச்சிருப்பேன், தமிழ் அண்ட் மேக்ஸ் எனக்கு வராது, மேக்ஸ் சுத்தமாகவே வராது அப்படிங்கிறவங்க ஸோ மேக்ஸுக்கு அதிகமான டைமை கொடுங்க. ஸோ எது நீங்கள் வீக்காக இருக்கீங்களோ ஸோ அதுக்கு வந்து அதிகமான டைமை கொடுங்க. ஸோ அடுத்த இதுக்கு வந்து நீங்கள் டைமை குறைச்சிக்கோங்க. அதே போல் சிலபஸ் அதிகமாக இருந்தாலும் அதுக்கு டைமை கொடுங்க. இதை நான் வந்து 4 மணி நேரத்துக்கு சொல்லியிருக்கேன். இதே நீங்கள் 6 மணி நேரம் அப்படின்னா உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக டைம் இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் டைமை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் எப்போ எதை படிக்கணுங்கிறத முடிவு பண்ணிங்க. இப்போ காலையில் நீங்கள் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறீங்க, 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஒரு ஷெடியூல் போடுறீங்க அப்படின்னா அந்த 2 மணி நேரத்தில் எது உங்களுக்கு டிஃபிகல்ட் போர்ஷனாக இருக்கோ, உங்களுக்கு எது படிக்கணும் அப்படின்னா அப்போ ஜிஎஸ் அப்படின்னா டெய்லி காலையில் எழுந்திரிச்சதும் அந்த ஜிஎஸ்ஸை படிக்க வச்சுக்கோங்க. மதியம் அந்த ஸ்லீப்பிங் டைமில் இந்த நூன் டைமில் எனக்கு ஒரு மணி நேரம் கிடைக்கும் அப்படின்னா அந்த 1 மணி நேரம் நீங்கள் மேக்ஸ் சம் பார்க்க வச்சுக்கோங்க. ஈவினிங் வந்து அதே போல் நைட்டு வேலையெல்லாம் போயிட்டு ஒரு 7க்கு தான் உட்கார முடியும், சிலனா 8க்கு தான் என்னால் உட்கார முடியும் அப்படின்னா அப்போ நைட் வந்து தமிழில் படிக்க வைங்க. அப்படி இல்லைனா மார்னிங் தமிழ் படிங்க, ஈவினிங் வந்து இது பண்ணிங்க. ஸோ எப்போ காலையில் வந்து நம்மளோட பிரைன் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அப்போ நம்மளுக்கு எது வந்து அதிகமான மெமரி பவர். இப்போ தமிழுக்கு நம்ம எதுவும் மெமரைஸ் பண்ண தேவையில்லை, அதாவது மெமரியில் நிற்கணுங்கிற விஷயம் தேவையில்லை, ஜிஎஸ்க்கு தேவை. அப்போனா அந்த ஜிஎஸ்ஸை காலையில் படிங்க. ஸோ அது நம்மளுக்கு நல்ல ஒரு ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கும். அதே போல் நிற்கும், நம்மளுக்கு ஒரு எனர்ஜி, நம்ம படிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு இருக்கும், ஒரு டஃப்பான போர்ஷனை முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ டைம் ஸ்ப்ளிட்டிங் இப்படி தான் பண்ணணும். அதே போல் போர்ஷன் ஸ்ப்ளிட்டிங் இப்படி தான் பண்ணணும், எந்த போர்ஷனும் எப்போ படிக்கணும் அப்படிங்கிறத பண்ணணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு டாபிக்ஸ் பார்த்துக்குங்க.
ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து நீங்கள் படிக்க போகிறது வந்து அறநூல்கள்லேருந்து போட்டிருக்கேன். திருக்குறள் வந்து ஃபர்ஸ்ட் நான் மென்ஷன் பண்ணலை. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாலடியார், நான்மணிக்கடிகை, இந்த 2 டாபிக் தான் எனக்கு படிக்க போறீங்க. அந்த 1 மணி நேரத்தில் நாலடியாரில் நியூ புக்கில் ஒரு போர்ஷன் 2 போர்ஷன் வரும். நியூ புக்கில் ஒன்று, ஓல்ட் புக்கில் ஒன்று வரும். அதே போல் நான்மணிக்கடிகையில் நியூ புக்கில் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஓல்ட் புக்கில் இருக்காது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதே 3 பாடல் தான் படிக்க போறீங்க. ஸோ அதை மட்டும் தான் பார்க்க போறீங்க. சிம்பிளிஃபிகேஷன் அந்த ஒரு டாபிக் தான். அந்த ஒரு டாபிக் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் யூனிட்ல 10 டாபிக் இருக்கு. ஒரு டாபிக் நான் உங்களுக்கு 6 நாள் கொடுத்துருப்பேன். இப்போ இங்க சிம்பிளிஃபிகேஷன் ஆரம்பிக்கிறீங்கன்னா 1 2 3 4 5 6 5 டேஸ் இங்க கொடுத்துருக்கேன். அப்போ 6 டேஸ் உங்களுக்கு வருது. 1 2 3 4 5 6 டேஸ். அப்போ அந்த 6 நாள் நீங்க என்ன பண்ண போறீங்க? அந்த சிம்பிளிஃபிகேஷன் தான் மட்டும்தான் போட போறீங்க. அதுல அந்த 4 நாளுக்குள்ள நீங்க ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிறத போட்டு முடிச்சிடுங்க. ரிமைனிங் 2 டேஸ் அந்த சிம்பிளிஃபிகேஷன்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன, அவுட்டர் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் எப்படியெல்லாம் கேட்கலாம் அப்படிங்க அந்த 2 நாளில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கணும். உங்கள் டவுட்ஸ் ஏதாவது அந்த டாபிக் ரிலேட்டடாக இருந்தால் அதை கிளாரிஃபை பண்ணி முடிச்சிடணும். இப்போ ஜிஎஸ் அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து உங்களுக்கு அடுத்தது இப்போ இதில் 2 டாப்பிக்காக நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். அறநூல்களில் பழமொழி 4, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம் இன்னும் 40, சிறுபஞ்சு மூலம் இயலாதி, ஔவையார் பாடல்கள் மட்டும் போட்டிருக்கீங்க. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிந்துவெளி. ஸோ இதுலையுமே ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் எடுத்தது யூனிட் 3லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். அப்போ சிந்துவெளி நாகரிகம், அதே போல் குப்தர்கள், தில்லி சுல்தான்லாம் நம்மளுக்கு நிறைய இருக்குது. ஃப்ரம் 6 to நிறைய மீன்ஸ் 6th to 12th வரைக்கும் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதில் ஒரு 4 புக்ஸில் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றிலையுமே நம்மளுக்கு கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாக கொடுத்து தான் இருப்பாங்க. ஸோ அது எல்லாமே கண்டிப்பாக 1 நாள் ஆகும் படிக்கிறதுக்கு. ஸோ அதனால் குப்தர்கள் தனியாக, டெல்லி சுல்தான் தனியாக, முகலாயர் மற்றும் மராத்தியர்கள் தனியாக கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த கண்டினியூட்டி அப்படின்னு கொடுக்கறது வந்து என்ன அப்படின்னா, இப்போ இந்த 4 நாளில் நீங்கள் ஏதாவது ஒன்று லாக் ஆகிட்டீங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சிந்துவெளி முடிச்சிட்டேன், குப்தர்களும் முடிச்சிட்டேன், தில்லி சுல்தான் வந்து என்னால் இன்னைக்கு அந்த நாளுக்குள்ளே என்னால் அதை முடிக்க முடியல அப்படிங்கும்போது நீங்கள் அதை என்ன பண்ணக்கூடாதுன்னா அதோட கண்டினியூட்டியை நீங்கள் அடுத்ததில் கொண்டு வந்து இங்கே டெல்லி சுல்தானை கம்ப்ளீட் பண்ணிட்டு முகலாயருக்கு இங்கே வரக்கூடாது. ஸோ அப்போ அந்த கண்டினியூட்டின்னு கொடுத்துருக்கிறதுல வந்து நீங்கள் எதை வந்து லேக்காக ஃபீல் பண்ணுறீங்களோ, எதை வந்து படித்து முடிக்க முடியாமல் இருக்கோ அந்த விஷயத்தை நீங்க அந்த கண்டினியூட்டில முடிச்சிடணும். அப்ப இந்த கண்டினியூஷன் நீங்க இருக்க இடத்துல இதுக்கு முன்னாடி 4 நாள்னா அந்த 4 நாளோட போர்ஷன் அந்த இடத்துல கண்டினியூட்டி பண்ணி முடிச்சிடணும். சரிங்களா? இப்போ முகலாயர் மராத்தியர் முடிக்க முடியலனாலும் அங்கே முடிச்சுக்கலாம், தில்லி சுல்தான் முடிக்க முடியலனாலும் அந்த இடத்துல முடிச்சுக்கலாம். ஸோ அதுதான் அந்த கண்டினியூட்டின்னு கொடுத்துருக்கிறது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தென்னிந்திய வரலாறு ஜிஎஸ்ல, அதே போல் வந்து இங்கே பாமினி, இந்த கண்டினியூட்டி அப்படிங்கிறது தென்னிந்திய வரலாறுன்னு மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்கோம். இதில் நிறைய இருக்கும். ஹர்ஷர் பார்ப்போம், அதே போல் பாமினி பார்ப்போம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு இதில் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த கண்டினியூஷன் பீரியடில் நீங்கள் படிச்சுக்கலாம். அடுத்து ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள், இந்திய தேசிய காங்கிரஸோட கண்டினியூஷன் இங்கே கொடுத்துருக்கேன். அப்போ இந்த கண்டினியூட்டி வரும்போது நீங்கள் இது வரைக்கும் எந்த சிலபஸை முடிக்காமல் இருக்கீங்களோ, இப்போ இந்த 2 இங்கே 5 நாள் இங்கே 5 நாள், அப்போ அந்த 10 நாளில் நீங்கள் எது முடிக்காமல் இருக்கீங்களோ அதை அந்த கண்டினியூட்டிக்குள்ளே முடிச்சிடணும். அடுத்து வரக்கூடிய டாபிக்கு அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அந்த கண்டினியூஷன் நீங்க அதை வந்து முடிச்சிடணும். அதுக்கு தான் அந்த கண்டினியூட்டிங்கிறத நடுவில் கொடுத்துருக்கேன். அதே போல பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் முடிஞ்சதுமே உங்களுக்கு அதை ஒரு யூனிட் முடிஞ்சதுமே உங்களுக்கு அதுக்கான ரிவிஷனும் கொடுத்துருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அம்பேத்கர், காந்தி, பகத்சிங், பாரதியார், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எழுச்சிக்காரர்களோட பெயர்கள் வந்து நம்ம படிப்போம். நம்ம ஹிஸ்ட்ரியில் ஐஎன்எம்ல நம்ம படிச்சிருந்துருப்போம். ஐஎன்எம் இப்போ ஹிஸ்ட்ரியோட ஜாயின் பண்ணனால இப்போ இந்த இதெல்லாம் நம்ம படிப்போம். ஸோ அப்போ வந்து அம்பேத்கர், காந்தி, பகத்சிங், பாரதியார் இந்த 4 பேர் மட்டும் தான் ஒரு நாள் படிக்க போறீங்க. அடுத்து உவேசா, பெரியார், நேரு, தாகூர், காமராஜர், இதோட கண்டினியூட்டி கொடுத்துருக்கேன். ஒரு வேளை இதில் வந்து எனக்கு காந்தி படிக்க முடியல, இதில் வந்து எனக்கு தாகூர் பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா அதை 2 நீங்கள் இங்கே கொண்டாந்து மர்ஜ் பண்ணிடணும். அதே போல் இங்கே அப்துல் கலாம் ஆசார், முத்துலட்சுமி ராமமிர்தம், அதே போல் இது எல்லாமே முடிஞ்சிடும். அப்போ யூனிட் 1 ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு எங்கே முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம February 10 ஆரம்பிச்சிங்க அப்படின்னா February 27 நம்ம முடிச்சிடலாம். வேற்றுமை ஒற்றுமை மதசார்பற்ற நாடு இதோட நம்மளுக்கு முடியுது. அடுத்து 2 நாள் வந்து நான் யூனிட் 1க்கு தான் உங்களுக்கு, அதாவது நம்ம படிச்ச யூனிட் 3 ஹிஸ்ட்ரி. இப்போ இந்த படித்து முடிச்சதுக்கு ஒவ்வொரு யூனிட் முடியும் போதும் ஒரு 2 நாளோ இல்லை 1 நாளோ உங்களுக்கு அந்த ரிவிஷனுக்கும் அலாட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இது வரைக்கும் அந்த யூனிட் என்ன படிச்சிங்களோ அது ஒரு வாட்டி நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு அந்த 2 நாளும் நீங்கள் எடுத்துக்க போறீங்க. அப்போ 28 வந்து கடைசியாக நீங்கள் ரிவிஷன் பண்ண போறீங்க. அதே போல் நான் வந்து இங்கே வந்து மார்ச், ஸோ மார்ச்சுமே வந்து உங்களுக்கு அப்படிதான். ஸோ மார்ச்சுமே வந்து மார்ச் 1 வந்து ஒரு நாள் உங்களுக்கு ரிவிஷன் கொடுத்துருக்கேன். February 28 மட்டும் உங்களுக்கு ரிவிஷன். மார்ச் 1 வந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா பாலிட்டியை ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஸோ ஒரு நாள் ரிவிஷன் கொடுத்துருக்கேன். இது ஏன் ஒரு நாள் ரிவிஷன் இதில் பண்ண முடியுமா அப்படின்னா ஏற்கனவே கண்டினியூட்டின்னு சொல்லி நான் உங்களுக்கு நிறைய இடத்துல வந்து கொடுத்துருந்துருப்பேன். இங்கே ஒரு கண்டினியூட்டி கொடுத்துருக்கேன், இங்கே ஒரு கண்டினியூட்டி, இங்கே ஒரு கண்டினியூட்டி. ஸோ அந்த கண்டினியூட்டிங்கிற போர்ஷன்லேயே நம்ம வந்து மிஸ் பண்ண டாபிக்ஸையும் படிச்சிடறோம். ஒருவேளை உங்களுக்கு அங்கேயே எனஃபான டைம் இருந்துச்சு அப்படின்னா இது ஃபுல்லாக நீங்கள் அதை ரிவிஷனுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம படிச்சாத்தனையும் அங்கே ரிவைஸ் பண்ணிக்கலாம். இந்த கண்டினியூட்டிக்கு வந்து எதுவுமே லெஃப்ட் ஓவர் போர்ஷன் என்கிட்ட இல்லை, நான் எல்லாமே அன்னைக்கு படிச்சிட்டேன் அப்படின்னா அந்த கண்டினியூட்டி அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இது வரைக்கும் படிச்ச இந்த 6 நாளில் படிச்சதை நீங்கள் ரிவைஸ் பண்ணிடுங்க. இங்கே வரும்போது இங்கே 6 நாள் இங்கே வருதா, ஸோ இங்கே 8 நாளுக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் படிச்சதை அப்படியே நம்ம ரிவைஸ் பண்ணிட்டா இந்த கண்டினியூட்டி நம்ம ரிவிஷனுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஓவர் போர்ஷனை படிக்கிறதுக்கும் இந்த கண்டினியூட்டி யூஸ் பண்ணிக்கலாம்.
அப்போ பாருங்கங்க எவ்வளோ டைம் நம்மளுக்கு இருக்குது. கண்டினியூட்டி லெஃப்ட் ஓவர் போர்ஷனும் படிக்கிறோம், அதுலேயே ரிவிஷனை முடிச்சிடறோம். அது இல்லாமல் ஒரு நாள் நான் ரிவிஷனுக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி படிக்கும்போது கண்டிப்பாக நிச்சயமாக நம்மளால் சிலபஸை கவர் பண்ண முடியும். இப்போ தமிழ்லையும் பாருங்கள் அதே போல் தான் உங்களுக்கு நிறைய கண்டினியூட்டி கொடுத்துருப்பேன். இப்போ தமிழின் சிறப்பு, திராவிட மொழிகள், இதே தமிழின் சிறப்பு வந்து உங்களுக்கு சிலபஸ் வந்து நிறையா இருக்கும். தமிழின் சிறப்புக்கு மட்டுமே நம்ம கிட்டத்தட்ட ஓல்ட் அண்ட் நியூ புக்கில் ஒரு 10 லெசன் படிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து உரைநடை. அந்த உரைநடை 10 லெசன் நம்ம ஒரே நாளில் படிக்க முடியாதுங்கிறதுக்காக அதே டாபிக் நான் 2 நாள் ஸ்பிட் பண்ணியிருக்கேன். சிலபஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறனால. அடுத்து திராவிட மொழிகள், இங்கே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளுக்கு ஒரு தான். ஊவேசா மட்டும் ஒரு நாள், தேப்பம் மீனாட்சி சுந்தரம் ஒரு நாள், இலக்கணார் ஒரு நாள், தேவனைய பாவனர் ஒரு நாள், பாவலர் பெருஞ்சத்தினார் ஒரு நாள், ஜியோ போப் வீரமாமுனிவர் ரெண்டும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் கண்டென்ட் கம்மியாக தான் இருக்கும் ஜியோ போப்புக்கு. ஸோ அதனால் இது ரெண்டும் சேர்த்து கொடுத்தாச்சு. ஸோ பாவேந்தர் பாரதிதாசன், டி.கே. சிதம்பரனார், குன்றுக்குடி அடிகளார், கண்ணதாசன், தாராபாரதி. ஸோ இப்படி போயிட்டே இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மார்ச். ஸோ தாராபாரதி, வேலு நாச்சியார், அதே போல் வந்து காயிதே மில்லர், பட்டுக்கோட்டை முடியரசன், தமிழொலி, உருத்திரங்கனார், இதோட கீவா ஜெகநாதன், நாமக்கல் கவிஞர், இதோட வந்து நம்மளுக்கு 7 முடியும். அந்த திருக்குறள் வந்து அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 20 அதிகாரம் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் திருக்குறளுக்கு வந்து உங்களுக்கு 3 நாள் கொடுத்துருக்கேன். இதில் மட்டும் நீங்கள் திருக்குறள் மட்டும்தான் படிக்க போறீங்க. இப்போ 3 நாளில் கொடுத்துருக்க 20 அதிகாரமும் படிக்கலாம் அப்படின்னா நிச்சயமாக படிக்கலாம். எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நியூ புக்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அதிகாரத்துக்கு குறைஞ்சபட்சம் 3லேருந்து 4 குறள் தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. நீங்கள் 4னே வச்சுக்கோங்க அதிகபட்சம். 20 அதிகாரத்துக்கு இன்ட்டு 4 படிங்கன்னா 80 குறள் வரும். அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து நான் 20 படிக்கிறேன், இன்றைக்கி 20 படிக்கிறேன், இன்றைக்கி 20 படிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிங்க. ஸோ 60 வந்துடும். அப்போ 25 போடுங்க. இல்லைனா 30 ஒரு நாளைக்கு 30 குறள் அப்படிங்கிற வச்சு நம்ம அதில் குறளில் வந்து அதிகபட்சம் எனக்கு குறள் இருக்கும். அந்த குறள் நம்ம மனப்பாடம் பண்ண போகிறதுல குறள், அதுக்கான அந்த சொல்லும் பொருளும், அதுக்கான அது பொருள் என்ன, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த 3 நாளில் நீங்கள் இந்த 3 நாளில் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா சிலபஸில் தமிழ் சிலபஸில் இருக்கக்கூடிய குறளை மட்டும் இந்த 3 நாள் நீங்கள் தரவு பண்ண போகிறீங்க. தரவு பண்ணிட்டீங்க. இல்லை நான் 3 நாள் படிக்கணும்னா அடுத்து உங்களுக்கு இந்த யூனிட் 7 ஃபுல் ரிவிஷன் நீங்கள் நான் கொடுத்துருக்கேன். அப்போ ஒரு யூனிட் முடியும் போது தமிழாக இருக்கட்டும் இல்லை ஜிஎஸ்ஸாக இருக்கட்டும், அந்த யூனிட் முடியும் போது அடுத்த ஒரு நாள் வந்து ரிவிஷனுக்கு நான் கொடுத்துருக்கேன். அப்போ அந்த யூனிட் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு தான் அடுத்த யூனிட் நம்ம போகிறோம். அதுக்கான ஷெடியூலும் இங்கே வந்து அதுக்கான ஒரு நாளும் இங்கே வந்து இருக்குது. ஸோ அந்த ரிவிஷனில் திருக்குறளில் நீங்கள் 4 நாளாக கூட நீங்கள் இதில் கூட பேலன்ஸ் வச்சு இதில் கூட நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ இதை ஏன் இந்த 4 நாளில் சிலபஸில் இருக்க குறள் முடிக்க சொல்கிறேன் அப்படின்னா, ஜிஎஸ்ல வந்து உங்களுக்கு திருக்குறள் வந்து இயல் 6ல் வந்து இருக்கும். யூனிட் 6ல் வந்து உங்களுக்கு திருக்குறள் நிறையாவே இருக்குது. இப்போ சிலபஸில் இருக்கிறத நம்ம கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா சிலபஸில் அடுத்தது அப்போ நம்ம திருக்குறள் அந்த யூனிட் 8ல் இருக்கிறத நம்ம ஜென்ரலாக படிக்க போகிறோம் திருக்குறளுக்கு. அப்போ அங்கே ஒரு 10 நாள் 15 நாள் வந்து நான் அந்த ஷெடியூலில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஷெடியூலில் நீங்கள் தமிழையும் கம்பைன் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் வந்து சிலபஸில் இல்லாத கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிஷனல் திருக்குறள் இன்ஃபர்மேஷன் திருக்குறள் குறளையும் நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சதுக்கப்புறம் யூனிட் 7 முடிஞ்சதுக்கப்புறம் மார்ச் 12 இருந்து உங்களுக்கு யூனிட் 1 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். யூனிட் 1 பிரித்தெழுதுக. ஸோ அது மட்டும்தான் போட்டிருக்கேங்க, பிரித்தெழுதுக மட்டும்தான். ஸோ வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணல. ஸோ ரொம்ப கம்மி தான். ஸோ இதில் என்ன ஒரு 500 அதிகபட்சம் ஒரு 500 600 இருக்கும். ஓல்ட் அண்ட் நியூ புக்கு சேர்த்துனீங்கன்னா ஒரு 600 இல்லைனா ஒரு 700 இருக்கும். நம்ம ஒரு வாட்டி அதை ரீட் தான் பண்ண போகிறோம், எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ அன்றைக்கி மட்டும் நீங்கள் படிக்கிறது பிரித்தெழுதுக. ஸோ மேக்ஸோட கண்டினியூட்டி எதோட கண்டினியூட்டி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ அண்ட் சிஐ, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இது நீங்கள் தனித்தனியாக பார்த்தாலும் சரி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நான் ஒரு 3 நாளைக்கு பார்க்குறேன், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஒரு 3 நாளைக்கு பார்க்குறனாலும் சரி, அந்த ரிவிஷனுக்கு அந்த இது முடியறதுக்கு 2 நாள் வந்து நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மேக்ஸ் கண்டிப்பாக பார்த்துருங்க. ஸோ அதே போல் தான். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு யூனிட் ஜிஎஸ்ல அதே போல் இங்கே யூனிட் 1 தமிழ் வந்து என்ன ஆகுதுன்னா பிரித்தெழுதுக, அடுத்த நாள் சேர்த்தெழுதுக கொடுத்துருக்கோம். சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு ப்ளஸ் அதுலேயே அந்த குறில் நெடோட சேர்த்து லகர நகர மற்றும் ரகர வேறுபாடு அதையும் இதிலே நீங்கள் பார்த்துடுறீங்க. இங்கே இனவெழுத்து சுற்றெழுத்து வினா எழுத்து எழுத்துக்களை ஃபுல்லாக இங்கே முடிச்சிடறோம். இங்கே ஒருமை பன்மை அறிதல், அதே போல் இங்கே வேர்ச்சொல் அறிதல், அதிலிருந்து வினைமுற்று, வினையச்சம், வினையாளனின் பெயர், பெயர்ச்ச வகை அறிதல், அயற்சொல்லிலிருந்து தமிழ்ச்சொல், எதிர்ச்சொல் ப்ளஸ் எதிர்ச்சொல் மற்றும் வினைச்சொல் இங்கே பார்த்துறீங்க. அடுத்து எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, 2 வினைச்சொல்லிருந்து வேறுபாடு அறியல். இதோட உங்களுக்கு யூனிட் 4 முடியும். மார்ச்சோட தமிழுக்கு பொறுத்த வரைக்கும் 25ஓட உங்களுக்கு தமிழ் வந்து முடியுது. 26ல இருந்து நீங்கள் யூனிட் 1 ரிவைஸ் பண்ண போறீங்க. சரிங்களா? அதே போல் இங்கே வந்து யூனிட் 2 அடுத்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் வந்து அடுத்தது ஜிஎஸ்க்கு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா பாலிட்டி இங்கே ஆரம்பிக்குது. நம்ம வந்து ஃபிப்லேயே முடிச்சிட்டோம் இல்லையா, ஹிஸ்ட்ரி முடிச்சிட்டோம். ஸோ அடுத்து பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பு, அதோட முகவரை, அரசியலமைப்பு முக்கியமான கூறுகள், மாநிலம் ப்ளஸ் ஒன்றிய யூனியன் பிரதேசம், அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை என்னென்ன, நெறிமுறை கோட்பாடு, ஒன்றிய நிர்வாகம் ப்ளஸ் நாடாளுமன்றம், மாநில நிர்வாகம் ப்ளஸ் மாநில சட்டமன்றம், உள்ளாட்சி அமைப்பு, இதெல்லாம் ஒவ்வொரு நாளில் படிக்க முடியும் அப்படின்னா, ஸோ படிக்க முடியல அப்படின்னா அந்த போர்ஷன்ஸ்க்கான கண்டினியூட்டி வந்து நான் இங்கே கொடுத்துருப்பேன். ஸோ கூட்டாட்சி, மத்திய உறவுகள், தேர்தல், சட்ட ஆட்சி, ஊழல் மற்றும் தடுப்பு நடவடிக்கை,
அதே போல் லோக்பால் லோக் ஆயோகா, தகவல் அறியும் பெண்களுக்கான அதிகாரம், நுகர்வோர் பாதுகாப்பு. ஸோ இங்கே பாருங்கள் உங்களுக்கு இங்கே ஒரு கண்டினியூட்டி வருது. ஸோ இந்த இடத்துல ஒரு கண்டினியூட்டி வருது. அதே போல் மனித உரிமை சாசனத்துக்கு அப்புறம் ஒரு கண்டினியூட்டி வருது. ஸோ அப்போ இந்த 2 கண்டினியூட்டி இங்கே எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா, இது வரைக்கும் படிச்சதை ரிவைஸ் பண்ணிக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஏதோ ஒரு நாள் இப்போ இதில் வந்து எனக்கு தேர்தல் நீதி அமைப்புகள் மட்டும்தான் படிக்க முடிஞ்சிச்சு, என்னால் வந்து தேர்தல் மட்டும் தான் படிக்க முடிஞ்சு நீதி அமைப்புகள் படிக்க முடியல அப்படின்னா, அந்த நீதி அமைப்புகள் அந்த கண்டினியூட்டி அன்றைக்கி வருதோ அன்றைக்கி வந்து நீங்கள் அதை ஃபில் பண்ணி முடிச்சிருங்க. ஸோ இதே போல் உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே ஒரு 3-4 கண்டினியூட்டி வந்து கொடுத்துருப்பேன். அதே போல் உங்களுக்கு ரிவிஷனும் கொடுத்துருப்பேன். இந்த கண்டினியூட்டி எதுக்காக கொடுத்துருக்கேங்கிறதும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ சிலபஸை எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டீங்க, படிக்கிறதுக்கு அந்த டைம் வந்து போதுமானதாக இல்லை, கொஞ்சம் லார்ஜர் போர்ஷனாக இருக்குது அப்படின்னா, எதை நீங்கள் லெஃப்ட் ஓவர் பண்ணீங்களோ அதான் அன்னைக்கு ஒரு நோட்டில் வந்து என்னென்ன படிச்சிருக்கோம், இன்றைக்கி சிலபஸ் முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத இதை எழுதி அதை டிக் பண்ணிக்கோங்க. எதை படிக்கலையோ அது லெஃப்ட் ஓவர் சிலபஸ்னு போட்டுக்கோங்க. ஸோ அது என்ன முடிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை கண்டினியூட்டி வர அன்றைக்கி நீங்கள் முடிச்சிருக்க, அதை முடிச்சுட்டு அந்த ரிவிஷன் நீங்கள் முடிச்சிருங்க. ஸோ இதே போல் பாலிட்டி வந்து உங்களுக்கு இங்கே முடியுது. ஸோ இந்த இடத்துல நான் பாலிட்டிக்கான ஒரு நாள் ரிவிஷன் கொடுத்துருக்கேன். ஏற்கனவே கண்டினியூட்டி ரிவைஸ் பண்ணி முடிச்சிருவோம், பாலிட்டிக்கு ஒரு நாள் ரிவிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அதே போல் அடுத்து நீங்கள் ஆரம்பிக்க போகிறது யூனிட் 5. ஸோ யூனிட் 5 இங்கே ஆரம்பிக்கிறோம். 5 இயர்ஸ் பிளான் இங்கே ஒரு 5 இயர் பிளானும் போட்டிருப்பேன். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் மே. ஸோ இந்த 5 இயர் பிளான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் ஆகும், அந்த யூனிட் முடியும் போது 5 இயர் பிளான் டீச்சலாகவும் இன்னொரு நாள் உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸோ அப்போ அதையும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம், இந்த நாளையும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிலபஸ் நான் அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஒரே நாளில் இவ்வளோ படிக்க முடியுமான்னு கேட்குறவங்களுக்கு ஒரே ஒரு டாபிக் தான், டெய்லி ஒரு டாபிக் தான். இப்போ தமிழ்நாட்டு அதோட புவியியல் கூறுகள் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த புவியியல் கூறுகள் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கும்போது ஸோ அதை நான் 2 நாளுக்கு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்க, தமிழ்நாட்டின் புவியியல் கூறுகள், அந்த கூறுகள் என்னென்னு ஃபஸ்ட்டு படிச்சிடுறீங்க, அதோட ஃபேக்டர்ஸ் என்னென்னு படிச்சிடுறீங்க, அதனால் என்னென்ன வளர்ச்சி, அவற்றின் தாக்கம் என்னென்ன வருது அப்படிங்கிறது. அப்போ இதில் இருந்தோட கண்டினியூட்டி தான் இதுலேயும் வருது. அப்போ 2 நாளுமே நீங்கள் அதை தான் படிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கலாம். இங்கே 5 இயர் பிளானை நீங்கள் டீட்டெயிலாகவும் படிச்சுக்கலாம். அந்த ஒரு நாள் வந்து உங்கள் 5 இயர் பிளானுக்கு நான் இன்னொன்று எக்ஸ்ட்ரா கொடுத்து, ஒருவேளை அந்த 5 இயர் பிளான் நான் அன்றைக்கி டீட்டெயிலாக படிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறதுலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போ வேறு என்ன சிலபஸ் பெண்டிங் வச்சிருக்கீங்க, ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் போட்டிருக்கிறது கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ நீங்கள் யூனிட் 5ம் யூனிட் 6ம் 20 மார்க் 25 மார்க் அது நம்ம இருந்து வருது இல்லையா. ஸோ அந்த இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ 20 மார்க்ஸ் அதுலேருந்து வருது. அந்த 20 கொஷின்ஸுக்கு அதிகமாக கரண்ட் அஃபேர்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது, யூனிட் 5 அண்ட் யூனிட் 6 பொறுத்த வரைக்கும். அப்போ அந்த 2 யூனிட் மட்டும் நீங்கள் உள்ளே படிக்கும் போதே, இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் புவியியல் கூறுகள் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் ஏதாவது புவியியல் மாற்றங்கள் ஏற்படுச்சா, அதில் ஏதாவது பீப்புள் வந்து அஃபெக்ட் ஆகிருக்காங்களா, அதுக்கு தமிழகம் வந்து அரசு வந்து என்ன நடவடிக்கை எடுத்துச்சு அப்படிங்கிற அந்த நியூஸையும் கொஞ்சம் ரீசெண்டாக அந்த டாப்பிக்கை நீங்கள் ஆன்லைனில் போடுங்க, வெப்சைட்டில் போடுங்க. அது ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன, அது ரிலேட்டடான கரண்ட் நியூஸ் என்ன அப்படிங்கிறத தனியாக ஒரு நோட்டு போட்டு அந்த யூனிட் 5 அந்த யூனிட் 6 படிக்கும்போது மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அதுலேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் அதிகப்படியான கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது, 2லேருந்து 3 கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்போ 2 யூனிட்டையும் சேர்க்கும் போது அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு 5 கொஸ்டினோ இல்லை 5லேருந்து ஒரு 7 கொஸ்டினோ அந்த 2 யூனிட் சேர்க்கும் போது கேட்பாங்க. ஸோ அப்போ அதனால தான் அந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நான் தனியாக ஒரு நாள் போட்டிருக்கேன். இந்த நாளில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, யூனிட் 5ல் இந்த டாபிக்ஸ் ஃபுல்லாக படிக்கிறீங்க. இங்கே போட்டிருக்க டாபிக் இப்போ சரக்கு மற்றும் சேவை வரி அப்படிங்கிறது நம்ம புக்ஸில் இருக்கிறத அன்றைக்கி படிச்சிருவோம். படிச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு 1/2 hour இல்லை 1 hour நீங்கள் நெட் சோர்ஸில் இருந்து அதுக்கு ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸை கலெக்ட் பண்ணுங்கள். இப்போது ரீசெண்டாக இந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த சரக்கு மற்றும் சேவை வரி அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது புதுசாக வரி விதிச்சிருக்காங்களா, ஏதாவது புதுசாக சட்டம் உண்டாகியிருக்கா, அதனால் என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, என்ன நன்மை ஏற்பட்டிருக்கு, அதுக்கு எந்த அமைச்சர் இது பண்ணாங்க, எந்த ஆண்டு இது பண்ணாங்க, எவ்வளோ நிதித்தொகை கொடுத்தாங்க, அதுக்கு என்ன டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அந்த டேட்டாப்ஸை அதில் கலெக்ட் பண்ணி எழுதிக்கோங்க. அந்த எழுதினதுக்கு அப்புறம் ஸோ இப்போ இது ஃபுல்லாக நீங்கள் எத்தனை நாளாக இங்கே எழுதிருப்பீங்களே, அதை இந்த நாளில் அந்த கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் நீங்கள் ரிவைஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு ஒரு நாள், ஸோ அதுக்கு இவ்வளோ நாள் ஒரு நாள் ஃபுல்லாகவே கரண்ட் அஃபேர்ஸ் என்னப்பா ரிவைஸ் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் எந்த டாபிக் பேலன்ஸ் விட்டு வச்சிருக்கீங்களோ ஸோ அதை நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஸோ இதே போல் தாங்க உங்களுக்கு ஏப்ரல் அதே போல் மே ஃபுல்லாக ஷெடியூல் ஆயிருக்கு. ஸோ சொன்ன மாதிரி உங்களுக்கு தமிழ் வந்து முன்னாடியே முடிஞ்சிடும். ஜூன் 15ஓட உங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஃபுல் போர்ஷன் உங்களுக்கு முடிஞ்சிடும். அப்போ ஜூன் 16 நீங்கள் ஃபுல்லாக பண்ண வேண்டியது இது எல்லாமே ரிவிஷன் தாங்க பாருங்கள். ஸோ ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஜூன் 15ஓட உங்களுக்கு முடிஞ்சிருது. ஸோ ஜூன் 16 நீங்கள் ஃபுல் போர்ஷனை நீங்கள் ரிவைஸ் தான் பண்ண போகிறீங்க. ஜூன் ஃபுல்லாக, ஜூலை நான் வந்து இங்கே போடலை. ஸோ ஜூலையில் எக்ஸாம் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 12 நாள் ஸோ அதுவுமே ஃபுல்லாக நீங்கள் ரிவிஷன், இந்த 6ங்கிறது ஃபுல் ரிவிஷன். ஸோ ஃபுல் ரிவிஷன் தான் அந்த ஜிஎஸ்க்கு நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து எதில் நீங்கள் வந்து
இது வந்து இந்த யூனிட் வந்து நான் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக படிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் படிக்கலாம். அந்த ஃபுல் ரிவிஷன் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஏதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருந்தாலும் நீங்கள் அதை பார்க்கலாம். இப்போ மேக்ஸ்க்கு மட்டும் சொன்ன இல்லையா, லாஸ்ட் 2 days வந்து அந்த சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ஷெடியூலில் கொடுத்துருக்க மாதிரி 6 நாளில் 4 நாள் முடிச்சுட்டு. ஸோ அதே போல் ஜிஎஸ்க்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த லாஸ்ட் ரிவிஷன் கொடுத்துருக்க நாளாக இருக்கட்டும், கண்டினியூட்டியில் வந்து நீங்கள் சிலபஸை ஃபுல்லாக லெஃப்ட் ஓவர் ரிவைஸ் முடிச்சுட்டு அதே போல் ரிவிஷனையும் நீங்கள் முடிச்சிருங்க. ப்ளஸ் அந்த லாஸ்ட் டே அந்த ரிவிஷன் கொடுத்துருக்கும் போது அந்த யூனிட்டுக்கு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எதுவும் கிடச்சிச்சுன்னா அந்த இதில் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துருங்க. அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம தமிழ் வந்து முன்னாடியே முடிச்சிருவோம். ஜிஎஸ் தான் நம்மளுக்கு வந்து 15 நாள் வரும். நம்ம வந்து தமிழ் வந்து கொஞ்சம் முன்னாடியே நம்ம இதில் முடிச்சிடுற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் வந்து உங்களுக்கு இதோடையே முடிஞ்சிருது பாருங்கள். யூனிட் 5 வந்து உங்களுக்கு May 25 உங்களுக்கு தமிழ் முடிஞ்சிடும். இந்த போர்ஷன்ஸ் படி பார்த்தீங்கன்னா இதுலேயே நிறைய கண்டினியூட்டி கொடுத்துருப்பேன். நான் ஒரு யூனிட்டுக்கே 15 நாள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பேன். அப்போ அப்படி போட்டாலுமே உங்களுக்கு May 25 முடியுது. அடுத்து May 26 நீங்கள் வந்து அந்த யூனிட்டை ரிவைஸ் தான் பண்ண போகிறீங்க. யூனிட் 1க்கு ஒரு வார ரிவிஷன் கொடுத்துருப்பேன். அதே போல் இங்கே வந்து யூனிட் 2 ரிவிஷன், யூனிட் 3 ரிவிஷன், யூனிட் 4 ரிவிஷன், அதே போல் ஃபுல் ரிவிஷன் அப்படின்னு வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஃபுல் ரிவிஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 150 டேஸ்க்கான ஷெடியூல். ஸோ இது வந்து 60 டேஸில் என்னால் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூல் புக்ஸ் ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கவே நம்மளுக்கு கிட்டத்தட்ட 60 டேஸ் ஆகும். தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ் இது முடிக்கவே ரொம்ப ஒரு நாளைக்கு நான் 10 மணி நேரம் உட்காந்து படிக்கிறேன் அப்படிங்கிறவங்க வேணால் அந்த 60 நாளில் புக்கை முடிக்கலாம். அப்படி இருந்தால் கூட நம்மளால் ரிவிஷனுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. 30 நாளில் படிச்சுட்டு 30 நாள் நம்ம ரிவைஸாக பண்ண முடியும். ஸோ ஏற்கனவே நான் எல்லாமே படிச்சுட்டேன் அப்படிங்கிறவங்க ஓரளவுக்கு. ஸோ ஒரு சிலர் வந்து ஒருத்தர் ஒரு சார் வந்து என்ன கேட்டிருந்தாருன்னா, லாஸ்ட் எக்ஸாமில் நான் வந்து 162 அடிச்சிட்டேன் மேம், ஸோ இன்னும் எனக்கு கொஞ்சம் மார்க் பத்தலை, ஸோ 60 டேஸில் படிக்கிற மாதிரி வந்து ஷெடியூல் கொடுங்க, ஏன்னா ஓரளவுக்கு எனக்கு வந்து நாலேஜ் இருக்குது, அப்போ 60 டேஸில் படிக்கலாமா அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க படிக்கலாம். ஃப்ரெஷராக இருக்கவங்க நிச்சயமாக அந்த 150 டேஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அந்த கம்யூனல் ரேங்க்கில் உள்ளே போக முடியும். ஸோ இந்த ஷெடியூல் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஷெடியூலில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டெலிகிராமில் நான் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ டெலிகிராமில் நம்மளோட காமன் சேனலில் உங்களுக்கு இந்த ஷெடியூலை வந்து நான் இன்னும் ஒரு 2 டேஸில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இந்த ஷெடியூல் வந்து உங்களுக்கு டெலிகிராமில் அவைலபிளாக இருக்கும். சரி மேம், இந்த மாதிரி வெறும் டாபிக்ஸ் மட்டும் கொடுத்துட்டிங்களே, இப்போ இந்த குப்தர்கள் அப்படின்னா அது எங்கே படிக்கலாம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தா வந்து எங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அதுக்கான வேட் ஸ்டடியும் இது பக்கத்திலே. இப்போ குப்தர்கள் அப்படின்னா அது வந்து 6th 10th லெசன், 6th 3rd லெசனு, அதே போல் 10th வந்து 3rd லெசன், 12th வந்து 5th லெசன் அப்படின்னு சைடில் போட்டிருந்தீங்கன்னா எங்களுக்கு அதுவுமே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ அது வந்து இந்த ஷெடியூலுக்குள்ளே என்னால் கொண்டு வர முடியல. இது வந்து பேப்பரில் கம்பைல் பண்ணனால என்னால் இது கொண்டு வர முடியல. சிஸ்டமாக இருந்தால் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஸோ அப்படி இருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து அதுக்கான வேட் ஸ்டடி நான் போட்டேன். சிந்துவெளி நாகரிகம், குப்தர்கள், தில்லி சுல்தான்கள் அப்படின்னா அது எதுக்கு எந்தெந்த போர்ஷன் ஓல்ட் புக்கில், அதாவது ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் போட்டேன். ஸோ தமிழுக்கான வேட் ஸ்டடி நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது. இலக்கணம், இலக்கியம் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. அதே போல் ஜிஎஸ்ல வந்து யூனிட் 5க்கும் 6க்கும் மட்டும் இன்னும் போடாமல் இருக்குது. நியூ சிலபஸில், ஓல்ட் சிலபஸில் ஏற்கனவே போட்டிருப்போம். ஸோ நியூ சிலபஸில் யூனிட் 5 and 6க்கு நம்ம சேனலில் விரைவாகவே அந்த வேட் ஸ்டடி வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ ஏற்கனவே பாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜிஎஸ்க்கு மட்டும் நான் ஏற்கனவே போட்டிருந்திருப்பேன் உங்களுக்கு. அதாவது 150 டேஸ் பிளான் அப்படின்னு சொல்லி 2 monthsக்கு மட்டும் உங்களுக்கு வேட் ஸ்டடி வந்து கொடுத்துருந்துருப்பேன். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, இந்த ஹிஸ்ட்ரியில் நான் என்ன இங்கே டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்கணும் அதே டாபிக்ஸ் தான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோவில் இருக்கும். அது எந்தெந்த லெசன் எந்தெந்த ஸ்டாண்டர்டில் கவர் ஆகுது அப்படிங்கிற அந்த வேட் ஸ்டடியும் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஹிஸ்ட்ரிக்கும் பாலிட்டிக்கும் ஏற்கனவே இருக்கும். ஸோ இது அதே போல் ஐஎன்எம்க்கும் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி ரெண்டுமே இதில் ஒன்றா மர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து எக்கனாமிக்கும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதே போல் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வேட் ஸ்டடி எடுத்துக்கோங்க. அதே போல் இந்த ஷெடியூலையும் நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. நாளையிலேருந்து ஃப்ரம் February 10 மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. எக்ஸாம் முன்னாடி வரைக்கும் அந்த 150 டேஸை நீங்கள் சாலிடாக எடுத்துக்கோங்க. நிச்சயமாக நம்மளால் எந்த டிஎன்பிஸை நம்ம கிராக் பண்ணி உள்ளே போக முடியும். ஸோ கீழே டெலிகிராமில் நான் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய லிங்க் காமன் சேனல் லிங்க். ஸோ அந்த நம்ம லிங்க்கில் போய் நீங்கள் இந்த ஷெடியூலை நீங்கள் 2 டேஸில் கலெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது வேட் ஸ்டடி இல்லை வந்து அப்கமிங் எனக்கு வந்து 90 டேஸ் பிளான் வேணும் அப்படிங்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுவுமே ப்ராசஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தேங்க்யூ.